அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தினம், சில்ட்ரன்ஸ் டே. ஸோ ஏன் வந்து குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி நேரு சாரோட பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னென்னா, குழந்தைங்களுடைய எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்க உங்ககிட்டே நான் கொஸ்டின் கேட்குறேன், குழந்தைங்க அடம் பிடிக்கிறது நல்லதா கெட்டதா? ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப கெட்டதுப்பா, அடம் பிடிக்கிறாங்க, எந்த பொருள்னாலும் அடம் பிடிக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே நல்லது தான், அடம் பிடிக்காங்க, அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு படத்தில் கூட இருக்கும், ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை அடைய நம்ம வந்து என்ன செய்யணும், அடம் பிடிக்கவும் செய்யணும் அப்படின்ற ஒரு டைலாக் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அடம் பிடிக்கிறது வந்துட்டு நல்லது. ஆனால் அடம் பிடிக்கிற பொருளை வந்து பேரண்ட்ஸ் வந்து உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த பொருளை அடைகிறதுக்கு அவங்க என்னென்ன செய்யணும், அது முக்கியமாகவே வேணுமா, அந்த பொருளை அடம் பிடிச்ச பொருளை வாங்குறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற அந்த ப்ராசஸையும் அந்த எஃபோர்ட்டையும் அவங்கள வந்துட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். ஸோ இனிமேல் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு உடனே வாங்கி தராதிங்க. அந்த பொருள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி, நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சு வாங்கி கொடுங்க. தேங்க்யூ.